காட்டுல பார்த்துருப்பீங்க, சூழ்ல பார்த்துருப்பீங்க, ஏன் டிவியில கூட பார்த்துருப்பீங்க. ஸ்டேஜ்ல இருந்து டான்ஸ் ஆடியாரு பார்த்துருக்கீங்களா? அவங்களோட மகிமைக்கு வந்துட்டே இருக்கு. சீக்கிரம் hands up and say welcome to Valentine's Day. To the door and pump up the beat on the floor and say repeat. Repeat. Everybody put your hands up and say welcome to Valentine's Day. This is the day for romance, baby. So sing and dance. It's sing and dance. It's sing and dance. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. எட்டாம் நாளா வேண்டும் வேண்டும் வீக்லி ஒரு வேலண்டைன்ஸ் டே. எனக்கு முத்திக்கிச்சு முத்திக்கிச்சு ஹாப்பி பிபி தொத்திக்கிச்சு தொத்திக்கிச்சு. LOVE எழுத்துக்குள்ள எல்லாம் இருக்கிறது. Let's sing and dance. It's sing and dance. Let's sing and dance. It's sing and dance. Let's sing and dance. Summer, winter, spring and autumn ஒவ்வொரு நாட்டிலும் சேஞ்ச் ஆகும். காதல் பூக்கும் சீசன் மட்டும் எல்லா ஊரிலும் ஒன்றாகும். ஐசும் ஐசும் ஒட்டிக்கிச்சு ஒட்டிக்கிச்சு ஹாட்டும் ஹாட்டும் முட்டிக்கிச்சு முட்டிக்கிச்சு. அழகே உன்னை தேடி வந்தேன் I love you சொல்ல. Let's sing and dance. It's sing and dance. Let's sing and dance. It's sing and dance. It's sing and dance. Everybody put your hands up and say welcome to Valentine's Day. To the door and pump up the beat on the floor and say repeat. This is Singam Dance. சிங்கத்தை பார்த்து பயந்து வருகிற உங்களை எல்லாம் மனசையும் அறிவையும் விளையாடுவதற்காக இதோ வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக ஒரு புது கவிதை. கவிதை பை மிஸ்டர் பீட்டர்ஸ் பாரோஸ். மனதார் இணைந்து நல்மனதாய் இணைந்த ஐந்தாம் தலைமுறையின் மகிழ்ச்சி மலர். நான் 28/12/2016. இடம் வெள்ளவெளி. வான்மொழிகள் மழை சிந்த, வண்ண மலர்கள் மது சிந்த, தான குளிர்கள் கவி சிந்த, கரும்பு தோட்டம் சுவை சிந்த, மாறு
திருக்குடும்பம் என்றால் நமக்கு தெரியும். சிறு வயதிலிருந்தே நாம் படித்திருக்கின்றோம். இயேசுவை செய்து தூங்கச் செல்லுவர் ஜெபம் சொல்லிவிட்டு தூங்க வேண்டும் என்று நம் பெற்றோர்கள் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றனர். ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கிறோம். இந்த நாளில் இயேசுவை மகிழ்ச்சியான குடும்பம் அந்த மனசர் குடும்பத்தை போல நீங்களும் மனமூன்று வாழ உங்களை நாளில் வாழ்த்துகின்றோம். வாசனா நல்லதொரு குடும்பம் இருக்கிறது. உங்களை இறங்கி போறாமல் உங்களெல்லாம் பார்க்கணும். நம்மளோட மகிழ்ச்சியாக எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் வந்து இந்த பாட்டியில் நான் சகல பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக தான் எனக்கும் ஆடத்தான் ஆசை. ஆனால் வயது வயசாக வச்சு இருந்தாலும் சென்ற ஆண்டு உங்கள் நிகழ்ச்சிகளை சீடி நான் பார்த்தேன். பேபியவர்கள் கடைசி நைட்டு 12 மணிக்கு உட்கார்ந்து நான் அந்த சீடு போய் பார்த்துட்டு நான் போய் சொல்லி நான் பார்க்கிறேன். வேறு சூப்பிட்டு வர பேபி வருகின்ற மதம் தெரேசா இப்படி நலமாக கிடக்கிறது. அதே போல உங்களுக்கு வரவேற்ற முறை சென்ற ஆண்டு சிறு குழந்தைகள் உங்களுக்கு மறந்து குடும்ப தலைவருக்கு மறந்து உங்களை வரவேற்ற முறை மிக மிக ஆழமான அந்த ஒரு குடும்ப கலாச்சாரத்தை உருவாக்கி அதே போல நீங்கள் வயது மாறாமல் ஆடுவதும் பாடலும் மிக ஆர்வத்தை உற்சாகத்தை அதற்கு கொண்டு அறிவியல் அறிஞர்கள் சொல்வார்கள். சிறப்பாக மருத்துவத்துறையில் சொல்வார்கள். நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் நமது உடல் நமது உடத்தில் 80% நோய்கள் குறையும். நமது நோய்களுக்கு காரணம் மன அழுத்தம். மன அழுத்தம் தான் நம் நோய்களுக்கு தான் காரணம். சைக்கோசோமாட்டிக் டிசார்டர் சொல்வாங்க. சைக்கோசோமாட்டிக் டிசார்டர் எப்படி வருது? நமது பெருனை எடுத்து ஊதில் வந்தால் அந்த பெருனில் காற்று எந்த அளவுக்கு வருகிறதோ அது கொள்ளலாம். அந்த அளவு தாண்டி நமக்கு அது வெளிப்படுது. இதே போல தான் நமது மனம். நாம் எந்த அளவுக்கு அழுத்தங்களை நமது மனதில் ஏற்று நாம் அழுத்தி கொண்டிருக்கிறோமோ ஒரு நாள் பல வேடங்கள் பல வகைகளில் அது கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட மகிழ்ச்சி நாள் நம் அனைவருக்கும் தேவை. இந்த மகிழ்ச்சியை தான் குடும்பம் ஒன்றாக இணைந்து குடும்பத்திலே எல்லாம் செய்யும்போது உண்மையிலே நமக்கு மாயா முத்திரைகளாக பதிக்கிறது. எனவே நீங்கள் இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நீடிக்கட்டும் வாழ்த்துகின்றேன். அதே போல வருகின்ற தலைமுறைகளுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு இதே ஒற்றுமை இந்த வரும் தலைமுறைகளுக்கு இருக்க நீங்கள் ஆண்டவர்கள் ஜெபிக்கிற குடும்பம் கண்டிப்பாக வளர்ச்சி ஒரு நாள் அதை மற்ற நாள் கண்டிப்பாக வளரும் என்பது உண்மை. யாரோ விரைந்து வளர்ந்து பெரிய மரமாக ஒரு குடும்பமாக இருந்து இன்று ஒரு தலைமுறைகளை ஒரு 5 தலைமுறை மட்டும் 5 தலைமுறை தான் உங்களுக்கு தெரியும். தலைமுறைகள் கடந்து போச்சு. நமக்கு தெரியாத தலைமுறைகள் நமக்கு தெரியாது. இந்த தலைமுறைகள் பல தலைமுறைகள் உங்களை உருவாக்குவதற்கு கடின உழைப்பு அவருடைய நியமம் அவருடைய ரத்தம் சிந்தியது இவை அனைத்தும் தான் நம்முடைய பார்வை. பெரியவர்கள் காட்டுகிற வழி ஒருவேளை பிள்ளைகளுக்கு ஆபத்தான வழியை நினைக்கலாம், அக்கிரமத்தின் வழியை நினைக்கலாம், தன்னை மனது வாழாத வழியை நினைக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் இன்று பெரியவர் பார்க்கின்ற வழிதான்
ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுவேன். நான் நேற்று மாணவர்கள் சாப்பிடும்போது அப்படி பேசிட்டு போது சொன்னேன். சின்ன வயசுல எங்கள் மூத்தவர்கள் தமிழ் பள்ளிக்கு படித்தாங்க. கடல் வேலைக்கு போகும், அதாவது அன்னைக்கு டீச்சராக போனால் 60 சொல்லுவாங்க, அதில் 60 அடிச்சாங்க. கடலில் வந்து காசு எடுத்து மீன் பிடிக்கணும். நான் ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகுது, 7ஆம் வயசு ஸ்கூலுக்கு எனக்கு கால் நெஞ்சதுன்னு முதல்ல 2 கையையும் பேக்க கட்டினாங்க. இந்த முட்டு சைடில் ஒரு பெரிய ரொம்ப சுவர் இருக்கு. நம்ம கால் பகுதி எடுத்து வீட்டில் தூணில் கட்டி நிறைய போட்டுருந்தாங்க. ஒவ்வொரு முறையும்